ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜிஆர்டியோட கோல்டு சேவிங் ஸ்கீம் கால்குலேஷன் வந்து எப்படி போடுவாங்க. ஸோ வந்து அது ஸ்கேமா இல்லை வந்து நம்ம கரெக்டாக தான் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி தராங்களான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் க்ளோஸ் பண்ணி வாங்கின நெக்லஸ் இதுதான். கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்குது. எனக்கு வந்து நல்லாவே எடுத்து காமிச்சாங்க. ஸோ வந்து நம்ம கேட்க தான் நமக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து கேளுங்க நிறையா, எனக்கு வேற பேட்டர்ன் அந்த மாதிரி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சிம்பிளா போதும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கும் வேர் பண்றதுக்கு. ஸோ டர்க்கி டிசைன், ஓரியானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. நமக்கு தான் எது சூஸ் பண்றதுனே தெரியாது. இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் வந்து 17% வந்து போட்டிருந்தாங்க நாங்க கம்மி பண்ணி கேட்டதுக்கு அப்புறம். அந்த மாதிரி நீங்க கம்மி பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நான் ஜாயின் பண்றப்போ பிளான் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ்ல 50% தான் போட்டிருந்தாங்க. பட் வந்து மிடில் பாத்தீங்கன்னா அது அப் டு 18% வரைக்குமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு வந்து ஆட் ஆயிருந்த கிராம் பாத்தீங்க 12 கிராம் 990 மில்லிகிராம் வந்து ஆட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கு ஆவரேஜ் ரேட்டா வந்து பாத்தீங்கன்னா 8468 ரூபாய் வந்து ஆவரேஜ் ரேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து மந்த்லி நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் பே பண்ணேன். நான் எடுத்த கோல்டோட வெயிட் டோட்டலி 20 கிராம் இருந்தது. நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிராம்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிராம் வந்து ஆட் ஆகும்னு நினச்சேன். நான் வந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து டபுளாக ஏறினதால சுத்தமாக ஆட் ஆகலை. நான் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கான வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம வந்து பே பண்ணணும். ஆஃபர் பார்த்தீங்கன்னா பர் கிராமுக்கு நான் வாங்கும்போது 100 ருபீஸ் லெஸ். ஸோ அதனால 7 கிராம் வாங்கியிருந்தேன் எக்ஸ்ட்ரா. அதனால 700 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து இதுக்கு ஈக்குவலாக சில்வர் வெயிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 20 கிராம் நான் கோல்டு வாங்கினேன். 20 கிராமுக்கான சில்வருக்கு வந்து வவுச்சர் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2,04,311 ரூபாய் எனக்கு வந்து ஆச்சு. ஸோ அதோட கால்குலேஷன் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ எடுக்கிற அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 11,865 ரூபாய், சில்வர் ரேட் வந்து 206 ரூபாய். மந்த்லி வந்து நான் அமௌண்ட் பே பண்ணது வந்து 10,000 பே பண்ணியிருந்தேன். ஆட் ஆன கிராம் பார்த்தீங்கன்னா 12 கிராம் 990 மில்லி ஆட் ஆயிருந்தது. எக்ஸ்ட்ரா நான் இன்வெஸ்ட் பண்ண கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கிராம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. வேஸ்டேஜ் வந்து நான் சூஸ் பண்ணது நெக்லஸ்க்கு 19.2% இருந்தது. ஸோ ரெடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா 17.66% வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ 8% வந்து நமக்கு வந்து ஆஃபராக வந்து ரிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நல்லா வந்து எல்லாத்துக்கும் வேஸ்டேஜ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓரியான செக்ஷன்லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் வாங்கின கோல்டு ஷார்ட் நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 கிராம் 180 மில்லிகிராம் இருந்தது. டோட்டலாக அமௌண்ட் நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய். ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து 8,468 ரூபாய். அது ஒன்றும் இல்லை, நம்ம டோட்டலாக கட்டின அமௌண்ட்டு டிவைடட் பை வந்து ஆட் ஆயிருக்குலையே அந்த கிராம் ஈக்குவல் டு போட்டால் நம்மளோட ஆவரேஜ் கோல்டு ரேட் கிடைக்கும். ஸோ வந்து அவங்களோட கால்குலேஷனுக்கு இது ஒரு ஆவரேஜ் கோல்டு ரேட் மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதாவது இப்போ 11,000 இருக்கிற ஒரு கிராம் விலை அவங்க நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 8,468 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கால்குலேஷன். இந்த ஆவரேஜ் ரேட் வந்து எல்லாருக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு அமௌண்ட் கட்டுவோம் அண்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து கட்டுவோம். ஸோ அன்னைக்கு கிராம்ஸாக வரவு வைக்கிறது நம்ம கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து நம்ம ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து கோல்ட் சீட்ல நான் கட்டின அமௌண்ட் 1,10,000 ரூபாய். ஸோ அதுக்குள்ளே என்னால் நெக்லஸ் வாங்க முடியல. எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் போட்டது அதோட கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். 7 கிராம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அது வந்து இன்னைக்கு என்ன நமக்கு கோல்டு ரேட்டோ அதுபடி வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. நான் வந்து கோல்டு எடுத்த அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,530 ரூபாய். ஸோ வந்து கோல்டோட மதிப்பே 7 கிராம் 75,710 ரூபாய் ஆச்சு. நம்ம வந்து நெக்லஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கோம் வேஸ்டேஜ், அதை இது கூட கால்குலேட் பண்ணுவாங்க. 17% வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 13,370 ரூபாய் வந்தது. ஸோ மொத்தமாக சேர்த்து 89,079 ரூபாய் ஆச்சு 7 கிராமோட வேஸ்டேஜ் கோல்டோட டோட்டல் மதிப்பு. இப்போ வந்து நம்மளோட கோல்ட் ஷீட்டோட மொத்த மதிப்பையும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா கிராம்ஸ், அதோட மதிப்பையும் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோன்னா 1,99,078 ரூபாய் வருது.
ஸோ வந்து 100 ருபீஸ் லெஸ் பர் கிராம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எனக்கு 719 ரூபா கம்மி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் 7 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டேன் அதுக்கு. அதை மைனஸ் பண்ணோன்னா 1,98,359 ரூபா வருது. ஜிஎஸ்டி 3% பார்த்தீங்கன்னா 5,950 ரூபா. ஸோ மொத்தமாக 20 கிராம் ஷார்ட் நெக்லஸ் வந்து 2,04,311 ரூபா ஆகுது. நம்ம டோட்டலாக அமௌண்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தான் ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் கோல்ட் சீட்டுக்குள்ளே இப்போ 1,10,000க்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதாவது நம்மளோட டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த நெக்லஸ் வந்து நான் சீட்டு போடாமல் எடுத்திருந்தா 2,56,000 வரைக்கும் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஷார்ட் நெக்லஸோட ப்ரைஸ் வந்து 20,000 கிட்ட போட்டுட்டேன். ஸோ வந்து 2 லட்சம் 10 வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 13 கிராம் வந்து நான் 1,10,000 ரூபாய்க்கு என்னால் வாங்க முடிஞ்சது கோல்ட் சீட் கட்டினதால. ஆனால் இன்னைக்கு ரேட்டில் 13 கிராம் பார்த்தீங்கன்னா 1,54,245 ரூபா வருது. கோல்டு ரேட்லேயே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 44,000 வரைக்கும் வருது. அதுவே நமக்கு ஒரு ப்ராஃபிட் தான். அதுவும் இல்லாமல் தீபாவளி ஆஃபரை சேர்த்து வாங்கினதால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிது. பர் கிராமுக்கு 100 ருபீஸ் வந்து லெஸ் இல்லையா? ஸோ வந்து அதுக்கு ஒரு 719 ரூபா வந்து லெஸ் ஆச்சு. சில்வர் வெயிட் வந்து கோல்டு வெயிட்டுக்கு ஈக்குவல் ஃப்ரீ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,300 ரூபாய் ஆச்சு. வேஸ்டேஜ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதாவது கோல்ட் சீட்டுக்கு எனக்கு குறைஞ்சது ஒரு 18,000 வரைக்கும் குறைஞ்சது. நான் எக்ஸ்ட்ரா வேற விஏ பே பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணல. நான் கோல்ட் சீட்டுக்கு என்ன விஏ வந்து எனக்கு கம்மி பண்ணாங்களோ அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக கோல்ட் சீட் ப்ளஸ் வந்து தீபாவளி ஆஃபர் சேர்த்து எனக்கு கிடைச்ச லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 வந்து வரைக்கும் வந்து பெனிஃபிட்டாக கிடைச்சது. இதே வந்து நம்ம நார்மலாக வாங்க போனோம்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரியுமா நமக்கு இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டில்? ஸோ அந்த கால்குலேஷனும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் கம்பேர் பண்ணி. இதே இந்த தீபாவளி ஆஃபர் இல்லை, நான் நார்மலாக வாங்கியிருந்தேன்னா 61,000 வரைக்கும் எனக்கு லாபமாக கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒரு ஒகேஷன் வரும்போது அப்போ இருக்கிற ஆஃபரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த 65,000ல இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 1.5 சவரனாவது காயின் வாங்கலாம். இல்லை ஒரு 1.5 சவரன் சேர்த்து கூட நம்ம நகை வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து கொஞ்சம் கேஷ் வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா வந்து மந்த்லி எனக்கு 10,000 தான் பே பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே வந்து அப்போதைக்கு பே பண்ண முடியல. சரி கொஞ்சம் வந்து அப்போதைக்கு பார்த்து கேஷ் ரெடி பண்ணிக்கலாம் தான் இருந்தேன். பட் வந்து கோல்ட் ரேட் இவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ வந்து வித் கோல்ட் சீட்டு வித்தவுட் கோல்ட் சீட்டு ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 13 கிராம் வந்து கோல்ட் சீட் இல்லாமல் நம்ம நார்மலாக வாங்கும்போது என்ன ரேட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 13 கிராம் வந்து இன்னைக்கு கோல்ட் ரேட்டில் 54,245 ரூபாய் வருது. அதே வேஸ்டேஜ் நம்ம சூஸ் பண்ணால் கூட 27,292 ரூபாய் வருது. மொத்தமாக சேர்த்து கோல்ட் ரேட்டும் ப்ளஸ் வேஸ்டேஜும் சேர்த்தே 1,81,537 ரூபாய் வருது. ஜிஎஸ்டி 3% போட்டோம்னா 5,446 ரூபாய். 13 கிராம் இன்னைக்கு நம்ம வேஸ்டேஜோட வாங்கணும்னா 1,86,983 ரூபாய் ஆகுது. இதே நம்ம கோல்ட் ஷீட்டில் 13 கிராம் வாங்கணும்னா எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். கோல்ட் ஷீட் வந்து நீங்கள் மந்த்லி ஒரு 10,000 பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ ஜிஎஸ்டி 3% வந்து போட்டிங்கன்னா 3,300 ரூபாய். 13 கிராம் கோல்ட் ஷீட்டில் வாங்கினீங்கன்னா 1,13,300 ரூபாய் வருது. டிஃப்ரென்ஸே கிட்டத்தட்ட உங்களுக்கு 73,000 கிட்ட வருது. அதாவது கோல்ட் சீட்ல நீங்க வந்து இந்த 1 லேக்குள்ள வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் வரும். எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஏன்னா மொத்தமா சேர்த்து தானே நமக்கு ஜிஎஸ்டி எல்லாம் கால்குலேட் பண்றாங்க. சில பேருக்கு டவுட் வரும் ஜிஎஸ்டி வந்து நமக்கு எப்படி கால்குலேஷன் பண்றாங்கன்னு. ஏன்னா எனக்கே இருந்துச்சு. இந்த டைம் தான் நான் கேட்டிருந்தேன். ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு ரேட்ல நீங்க கால்குலேட் பண்ணுவீங்களா இல்லை டோட்டல் அமௌண்ட்டுக்கு நான் அப்போ கட்டினதுக்கு கால்குலேட் பண்ணுவீங்களான்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ வந்து நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ எந்த அமௌண்ட்டுக்குள்ள அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் கோல்ட் ஷீட் வந்து டோட்டலாக ஒரு 1,10,000 வந்து கட்டியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்களாம். இதே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிராம் வந்து எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டினா அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நான் சில ஷாப்பில் வந்து கேள்விப்படுறேன் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா
அன்னைக்கு ரேட்ல கூட சிலப்ப வந்து கால்குலேட் பண்ணுவாங்களாம். லலிதாலையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நான் போன ஜுவல்லரி ஷாப்ல டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. தனித்தனியா சொன்னது கிடையாது. ஸோ, அதனால நீங்க 1க்கு 2 தடவ கூட கேட்டுட்டு கூட ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.